Hi everyone, welcome to SR Academy. திறன் வகுப்புக்குள்ள ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th 7th 8th இதுக்கான மேத்தமெட்டிக்ஸ் 15th லெசன் 15வது பாடம் தசம எண்கள். இப்போ தான் பின்னங்கள் பார்த்தோம். இப்போ தசம எண்கள் பார்க்குறோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பின்னங்கள் அனைத்தையும் நாம் தசம வடிவில் எழுதலாம். ஓகேவா? இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் போட போகிறோம். 12/10 தசம வடிவம் என்ன? ஒரு எண்ணை 10ஆல் வகுக்கும் பொழுது, இந்த பை என்பது வகுத்தலை குறிக்கும். ஒரு எண்ணை 10ஆல் வகுக்கும் பொழுது அதனுடைய புள்ளி ஒரு இலக்கம் லெஃப்ட் சைடு நோக்கி போகும். ஓகேவா? இப்போ சார் இங்கே புள்ளியே காணும் சார், அதாவது இங்கே கடைசியாக புள்ளி இருக்கத்தான் அர்த்தம். ஒரு 0 இருக்கத்தால ஒரு இலக்கம் முன்னாடி போகுது. அதே 12 எழுதுங்க, இங்கே இருக்கிற புள்ளியை நவுத்தி இங்கே வைங்க, கணக்கு முடிஞ்சு போச்சு. 1.2 தான் சரியான விடை. இதுவும் 10ஆல் தான் வகுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 25ஐ நாம் 10ஆல் வகுக்கும் பொழுது புள்ளி ஒரு இலக்கம் லெஃப்ட் சைடு போகும், 2.5. அதே போல் 54/10 இஸ் ஈக்குவல் டு 5.4. ஸோ முடிஞ்சு போச்சு பாருங்கள், செம ஈஸி. அடுத்தது 148/100 தசம வடிவம் என்ன? ஒரு எண்ணை இப்போ 100ஆல் வகுக்கிறாங்க. இதுதான் சார், ஒன்றும் கிடையாது பாருங்களேன். 100க்கு எத்தனை 0? 2 0. அப்போ புள்ளி 2 இலக்கம் லெஃப்ட் சைடு போகும், அவ்வளோதான். அதே 148 எழுதுங்க, புள்ளி இங்கே இருக்கத்தான் அர்த்தம், அது இங்கே போயிடும். அப்போ என்ன வரும்? 1.48ன்னு வரும். அதான். ஸோ இலக்கங்கள் டிஜிட்ஸு 2 டிஜிட் முன்னாடி ஓடும். அடுத்தது 357, அதை நாம் 100ஆல் வகுத்தோம் அப்படின்னா புள்ளி 2 இலக்கம் முன்னாடி போய் 3.57. அடுத்தது 650, இங்கே இருக்கிற புள்ளி 2 இலக்கம் முன்னாடி வந்து 6.50ன்னு வரும். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் இதை கற்றுக்கட்டும், அவங்க ஒர்க் புக்லேயும் இதெல்லாம் எழுதட்டும். அடுத்தது 1000ஆல் வகுக்க போகிறாங்க. என்னங்க சார் 10 100 சொல்லி கொடுத்துட்டீங்க, இது என்ன? அதே மாதிரி தான். 1000ல் எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அப்போ 3 இலக்கங்கள் புள்ளி முன்னாடி நகரும். புள்ளி இங்கே இருக்குது, 1 2 3, இங்கே போய் உக்காந்துக்கும். இப்போ விடை 1.375. இந்த புள்ளி தூக்கிட்டோம். ஓகேவா? ஏன்னா அதுதான் நவுந்து போயிடுச்சுல்ல, அவ்வளோதான். அப்போ 1430க்கு இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வந்துடும், 1.430. அடுத்து 965க்கு 0.965. ஸோ உங்களுக்கு எல்லா பாடத்துக்கும் விடைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது, அதில் எல்லா பாடத்துக்குமான ஆன்சர்ஸ் இருக்குது. இத்தோட கணக்கில் ஆரம்ப திறன்கள் எல்லாம் 15 திறன்களும் முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம படிக்க போகிறது வகுப்பு நிலை திறன்கள். இது ஒவ்வொரு பாடத்துக்கும் மாறுபடும். அதையும் நான் போட போகிறேன், அதுக்கும் வீடியோ போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.